The number of points scored by a kabaddi team in 20 matches or இவ்வளவு கொடுத்திருக்காங்க. Find the mode. இப்ப நமக்கு மோட் அப்படின்னா என்னன்னா மேக்சிமம் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் மோட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்சிமம் நம்பர் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடு. சரியா? மோடுக்கு நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீடியனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கிளியரா? இப்போ நான் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கோடு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம் எத்தனை தடவை அந்த பாயிண்ட் சேம் பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க அதுதான் ஃப்ரீக்வன்சி. கிளியரா? இப்போ நம்ம 36 ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் 36 எழுதிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதி போடணும்னா இது 1 மார்க் கொஸ்டின். அதனால நமக்கு சீக்கிரமா போட முடியணும்ன்றதால அப்படியே போடலாம். இப்போ 36 பார்த்தீங்கன்னா 1 டைம். ஒரே ஒரு தடவை தான் 36 இருக்கு. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 36 இஸ் 1. நெக்ஸ்ட் 35 பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 35 இஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 27 கொடுத்துருக்காங்க. 27 பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் 27 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 28 கொடுத்துருக்காங்க. ஸோ 28 பார்த்தீங்கன்னா 1 2 டைம்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 28க்கு அப்புறம் என்னது 29 பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே முடிஞ்சாச்சு. 29 1 டைம் 2 டைம் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 29 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 31 இது மாறி மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஆனா நம்ம அப்படியும் எழுதலாம். 31 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க 31 நமக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 32 பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை தான் இருக்கு 32. நெக்ஸ்ட் 38 பார்த்தீங்கன்னா 1 2 அவ்வளவுதான் 2 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் 34 பார்த்தோம்னா 1 2 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 33 பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை ஒரே ஒரு தடவை தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 30 பார்த்தோம்னா ஒரே ஒரு தடவை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்ற ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. அப்போ 5க்கு நேரா என்ன இருக்கோ அதுதான் மோட். கிளியரா? 5ன்றது தான் அதிகமான ஃப்ரீக்வன்சி. 5ன்ற அதாவது 31ன்ற பாயிண்ட் தான் எத்தனை தடவை 5 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மோட்? மோட் இஸ் 31.